ஜெபமன கடவோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாவது ஞாயிறிலே உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வர உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த நோக்கி பார்க்க உடைய பரிசுத்த சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்க கர்த்தாவே தந்திருக்கிற இந்த தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை எங்களுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும். ஆவியோடு உண்மையோடு தொழுது சேமிக்க எங்களுக்கு பலன் தாரும். எங்களோடு கூட இடைப்படும். நாங்கள் ஒருமித்து உடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த தகப்பன எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக ஆராதனை கீதங்கள் 526, கீதங்கள் 182 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 526, கீதங்கள் 182. கொண்டாடுவோம்
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். கர்த்தாவே, என்னை கண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் கண்டியும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்தும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி நம்முடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மென்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்தவுடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபமன கடவோம். சர்வ வல்லமை மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தப்பிப்பு நாடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வழிபடும் எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் நடந்தோம். இது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் செய்தோம். செய்தங்களை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை இருக்கிற மேல் பெருமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிறங்களை செயற்படுத்தும். மிக பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் நினைத்தே பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ மோசனத்தை மன்னிப்பை கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தை கட்டளை மறுக்க செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி நமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தை நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆசலாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும், அவர் நமக்கு மெய்யான மரம் தருமுதலையும் நம்முடைய பரிசுத்தாவின் வருகை செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்ய வருவதாக, விசுத்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அண்ணப்பத்தை எங்களுக்கு இடுதாரும், எங்களுக்கு விரோதமாய் கிட்ட சேர்ந்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமினங்களை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றிடைக்குடையவர்களே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கு குமாரன் பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மறைமறையாக வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்டுள்ள சிறப்பு சங்கீதம் சங்கீதம் 93. சங்கீதம் 93வது சங்கீதம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. உமது சாட்சிகள் மிக உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. பிதாவுக்கும் குமாரன் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக.
வாசிக்க வேண்டிய பொதுவான வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளினால் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீர் என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடித்தது. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். இவரை குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினாலே பாடுபட்டு அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தவர்களுக்கு எழுந்தருளினார். உலகச்சேரி சர்வபிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்தில் இருக்கிறார். அவரது மரித்தவரை நியாயம் விடுவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபை பரிசுத்தவான்களை பாவமணி சரீரம் வைத்தவர்களும் எதிரும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சுத்தமரத்திலே செய்கிறது போல உங்களை செய்கிறதாக, தப்பத்தை கிடக்கிறதாக, எங்களுக்கு விரோதமாக மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னி இலை சோதனை குறை செய்வனால் தீவனங்களை ரசித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். பணிவிடைக்காரருக்கு நீதியை திருப்பியும். கர்த்தாவே ஜனத்தை இரட்சியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். ஜெபமன கடவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடஞ்சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தின் நினைவு கூர்ந்து மற்றவர்களை இரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய வியாதியினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிலாய் எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய வியாதியை எங்களை விட்டு நீக்கியருளோ. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் முதலாவது ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜெபம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, எங்கள் பாவங்களுக்காக மரிக்கவும் நாங்கள் நீதிமான்கள் ஆவதற்காக உயிர்த்தெழுந்ததற்கும் ஒரே குமாரனை தந்தருளினீரே. நாங்கள் எப்பொழுது பரிசுத்த நடக்கையோடும் உண்மையோடும் உமக்கு ஊழியம் செய்யும்படி துர்க்குணமும் பொல்லாப்பும் என்னும் புளித்தமாவை புறம்பே கழித்து போட முதுகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் கிருபை செய்தருளோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிறவதடியராய் நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளில் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி
நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலாகப்படாமலும் ஒரு பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுது செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாத்தையும் ஆளுவினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வலும் நித்திய தேவனே, எங்களை திருமார் மேலும் குருமார் மேலும் அருள்சாரணை கோப்பிக்கப்பட்ட எல்லா சபையின் மேலும் ஆரோக்கிய கிருவிழாவை அனுப்பி அருமொத்தும பிரிமணவர்களாய் நடக்கும்படி வித ஆசீர்வாதமாய் பணியவர்களை ஓயாமல் பயிற்சிதரலும் கர்த்தாவே காரிக திருமத்தியஸ்தமாய் இயேசு கிறிஸ்துவை உண்டாக இதை கட்டளையிட்டருளோம். இத்தருணத்தில் வருமானப்பட்டு நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபைகளுக்கு சர்வலம் தேவனை 2 பேராத 3 பேராத நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர் கேட்கிறவர்களை அறிவிச்சு என்று வாக்குகள் இருக்கிறீரே கர்த்தாவின் தடையராய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றி இமலையின் சத்தியத்தை அறிகிற அறிவை மறுமையை நித்திய ஜீவனை எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். கர்த்தர் நமக்கு அருளி செய்திருக்கிற அவருடைய அளவற்ற நன்மைகளுக்காய் நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை ஜீவன் சுகம் பலன் கொடுத்து பாதுகாத்து வழி நடத்தி வந்த அவருடைய தெய்வீக கிருபைகளுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பரிகாரியாக இருந்து சகல விக்னங்கள் நம்மை தப்புவித்திருக்கிறாரே, அவருடைய கிருபை நமக்கு நிறைவாய் தந்திருக்கிறாரே, அவருடைய கிருபைகளுக்காய் அவருடைய இரக்கங்களுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற நன்மைகளை உணர்ந்து பார்த்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உதடியராயங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்டு விளையாத அன்புக்காகவும் குருவீரத்தனங்களுக்காகவும் மகிமையடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் உள்ளவர்களாய் இருக்கிறோம். எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து வாழ்நாளெல்லாம் முன்பாக பரிசுத்த நீதியர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடப்பினாலும் பொருளை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த விவகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதாகாலம் உண்டாவதாக. ஆமென். பரிசுத்த விவாக அறிக்கை. தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் திரையபுரம் சேகரம் சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தை சார்ந்த திரு எஸ் அருணாச்சலம் அவர்கள் குமாரர் செல்வராஜும், தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் நமது சேகரம் நமது திருச்சபையை சார்ந்த திரு முனிசாமி அவர்கள் குமாரத்தை ஜேசு கனியும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் திரைவரம் சேகரம் சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தை சார்ந்த திரு டி ஏசுதாசன் ராஜா அவர்கள் குமாரர் ஒய் டேனியல் ராஜும், தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் நமது சேகரம் நமது திருச்சபையை சார்ந்த திரு எஸ் துரைராஜ் அவர்கள் குமாரத்தை டி மரியாளும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டு என்று அறிவீர்கள் என்று சொன்னால் எழுத்தின் மூலமாக சேகர குருவானவருக்கு தெரியப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். திருமணத்தின் மூலமாய் இணைக்கப்பட இருக்கிற மணமக்களுக்காய் தலை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை தந்து குடும்ப வாழ்வை இணைத்து ஆசீர்வதித்த தகப்பனை, திருமணத்தின் மூலமாக குடும்பமாக இணைக்கப்பட இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நிலை கண்டுமுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த கர்த்தர் சுத்தம் கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். இதை பரிசுத்த கரத்தினால் ஏற்ற நாளிலே உடைய பரிசுத்த சன்னிதானத்திலே கணவனும் மனைவியுமாய் உடைய பிள்ளைகளை கர்த்தர் இணைத்து உடைய திவ்ய சமூகத்தின் நன்மைகளை அருளி செய்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நான் ஒரு கல்யாண வீட்டிலே பிரசன்னராக இருந்து சகல குறைகளை நீக்கி சம்பூர்ண கிருபை தந்து ஆசீர்வதித்த இயேசு கிறிஸ்து தாமே
இந்த நம்முடைய குடும்பங்களிலே இந்த பிரசனத்தை நிறைவாய் தந்து தெய்வீக சமாதானத்தினாலே ஆட்கொண்டு நிறை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக நாம் யாவரும் இணைந்து ஆராதனை கீதங்கள் 520, கீதங்கள் 171 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 520, கீதங்கள் 171. ஆ
ஜெபம் பண்ண கடவோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் கூடி வந்துமை ஆராதிக்க கர்த்தாவே நீர் தந்திருக்கிற தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆவியோடு உண்மையோடு தொழுது சேவைக்க தேவரே தந்திருக்கிற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன தகப்பனே, அண்ட சராசரத்தினுடைய சர்வ வல்லமையினால் அடைக்க ஆளுகிற பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, இப்படி பரிசுத்த பாதபடியிலே அமர்ந்திருந்து மை மகிமைப்படுத்த நீர் தந்திருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். சத்திய ஆவியாகிய தேற்றுவாளன் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார் என்று சொன்ன வேத வாக்கு நிறைவேறத்தக்கதாய் எங்களை போதித்து பலப்படுத்துகிற பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தாமே இந்த வேளையிலும் எங்களோடு கூட இடைபடும்படியாய் செபிக்கிறோம். நீ பேசும் உடைய சத்தத்தை கேட்டு உடைய சித்தம் என்னதென்பதை உணர்ந்து நிறைவேற்ற எங்களுக்கு பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. விசேஷமாக கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வருகிற முதலாவது ஞாயிறை காண கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அருளி செய்திருக்கிற சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு ஜீவன், சுகம், பலன் தந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த சித்தத்தின்படியே கர்த்தருடைய பரிசுத்த பாதபடியிலே நாம் அமர்ந்திருந்து அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாய், நாம் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை கூடி ஆராதிக்கத்தக்கதாய், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக நம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். விசேஷமாக இந்த நாளிலே திருச்சபையாய் நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன். கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன். Affirmation of Christ as Lord and God. நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய ஜனமாக நாம் கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அஃபர்மேஷன் என்கிற இந்த ஆங்கில சொல்லுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆங்கில விளக்கம் என்னவென்று சொன்னால், a statement asserting the existence or the truth of something என்று சொல்லப்படுகிறது. அஃபர்மேஷன் என்பது அறிக்கையிடுதல். ஒரு உண்மைக்கு அந்த உண்மையை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு காரியம், நடைபெறுகிற ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு செயலுக்கு பெயர் தான் அஃபர்மேஷன். பொதுவாக கிறிஸ்தவ திருச்சபைகளிலே நமக்கு அஃபர்மேஷன் ஆஃப் ஃபெய்த் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுகிறோம். நம்முடைய விசுவாச பிரமாணங்களின் மூலமாய், இந்த ஆராதனையிலே அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்தோம். திருவிருந்து ஆராதனைகளின் போது நிசையா விசுவாசத்தின் மூலமாக, விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசங்களை நாம் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். அதுல இவ்விதமாய் துவக்கப்பட்டிருக்கிறது. We believe in God, the creator of the things that are seen and not seen. வானத்திலும் பூமியிலும் காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளுமாகிய அனைத்தையும் உண்டாக்கின கர்த்தரை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட ஆரம்பிப்பதை நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின் வருகிற 8வது நாள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே
மகதலேனா மரியாளுக்கும் தம்முடைய சீஷர்களுக்கும் தம்மை காண்பித்தார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சாட்சி பெறுகிறது. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து சீஷருக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போனார். நீங்கள் அங்கே போகும்போது கர்த்தரை காண்பீர்கள் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் வாசித்தோம். அங்கே சீஷர்கள் கர்த்தரை கண்டார்கள். சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இரட்சகராய் தம்மை காண்பித்த போது 12 சீஷர்களில் ஒருவனாகிய தோமா அங்கே இல்லை. அவனிடத்தில் மற்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் சற்று திருப்பும் போது 20ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தோமாவினிடத்திலே நாங்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொன்ன போது தோமா சொன்ன வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 20ஆம் அதிகாரத்தின் 24, 25 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலை போட்டாலுடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற நற்செய்தி சீஷருக்கு அறிவிக்கப்பட்ட போது ஆரம்பத்திலே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உயிர்த்தெழுந்த இரட்சகர் தம்மையே அவர்களுக்கு காண்பித்த போது அங்கே சீஷர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் தோமா அந்த இடத்துல இல்லாததுனால ஏற்றுக்கொள்ளவில்லை. 8 நாளைக்கு பிறகு தோமாவும் இருக்கும்போது ஆண்டவர் அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு வந்து அங்கே தம்முடைய மகிமையை, உயிர்த்தெழுந்த வல்லமையை வெளிப்படுத்துகிறதை இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன். நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவராக, நம்முடைய தேவனாக விசுவாசித்து அந்த விசுவாசத்தை அறிக்கையிட தேவ ஜனமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை உள்ள பகுதியும், சங்கீதங்களின் புஸ்தகத்தின் 93வது சங்கீதமும், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை உள்ள பகுதியும், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை உள்ள வேத பகுதியும் இந்த நாளின் சிந்தனை பகுதிகளாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்தை சற்று திருப்பும் போது ஒரே ஒரு கேள்வியை உங்கள் முன்னால் வைத்துவிட்டு அந்த கேள்விக்கான பதிலை நான் இந்த வேத பகுதியின் மூலமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள, கோடிட்டு காண்பிக்க நான் ஆசைக்கிறேன். What should we need to offer? நாம் அறிக்கையிட வேண்டுவது என்ன? நாம் எதை அறிக்கையிட வேண்டும்? நாம் எதை குறித்து அறிக்கையிட வேண்டும்? இந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் கோடிட்டு காண்பிக்க ஆசைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை, நீங்கள் சற்று வேதாகமத்தை வேகமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது அங்கே 13ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை உள்ள அந்த வேத பகுதியை நாம் திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், நாம் எதை அறிக்கையிட வேண்டும் என்று சொன்னால், I am who I am. I am who I am. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற முதல் காரியம், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும். அங்கே ஆண்டவர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தை நாம் சற்று திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், யாத்திராகமத்தின் புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மோசஸ் அட் த பர்னிங் புஷ் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மோசே அங்கே எரிந்து கொண்டிருக்கிற முட்செடியின் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். அவர் அந்த முட்செடி எரிந்தும் தீப்பற்றி எரிந்தும் அது அவிந்து போகாதிருக்கிற இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி தீவிரித்து அதற்கு பக்கத்திலே செல்லுகிறார். அங்கே முட்செடியின் நடுவிலிருந்து கர்த்தருடைய தூதனானவர் அங்கே மோசேயை பேர் சொல்லி அழைத்தார். மோசே, மோசே, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னார். மோசே இந்த வார்த்தைகளை கேட்டு தான் காண்கிற காட்சி நிமித்தமாய் நடுநடுங்கி திகைத்து
தன் முகத்தை மூடிக்கொண்டு அங்கே நிற்கிறார். அங்கே ஆண்டவர் தொடர்ந்து மோசையோடு கூட பேசுகிறார். மோசையை பேச சொல்லி அழைத்த கர்த்தர் மோசையை குறித்த தம்முடைய திட்டத்தை, தம்முடைய சித்தத்தை மோசைக்கு அங்கே வெளிப்படுத்துகிறார். நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு, உங்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு நீ அவர்களை நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இங்கே மோசையை அழைக்கிறார். அந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது மோசையை கர்த்தர் அழைத்ததற்கு ஒரு பெரிய முகாந்திரம் அங்கே இருந்தது. அங்கே அந்த அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், இஸ்ரவேலர் எகிப்தியரால் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கை மிகவும் கசப்புடையதா இருந்தது. அவருடைய வாழ்க்கை அவர்களுக்கு எளிதா இல்லை. அவருடைய வாழ்க்கையிலே பலவித போராட்டம். ஆகவே தேவனை நோக்கி அவர்கள் முறையிட ஆரம்பித்தார்கள். கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்தினுடைய கூக்குரல் என் சன்னிதானத்தில் வந்து எட்டி இருக்கிறது. ஆகவே நான் அவர்களை மீட்கும்படியாய் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ போய் பார்வனோடும் இஸ்ரவேல் மூப்பரோடும் என்னை குறித்து பேசு. என் தேவனாய் கர்த்தர் என் ஜனத்தை ஆராதிக்கும்படியாய் அழைக்கிறார் என்று சொல்லி போய் சொல்லு என்று சொன்னார். வாசிக்கிறோம், அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பேர் சொல்லி மோசை அழைத்த போது மோசையை சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பித்தார். நான் எம்மாத்திரம் என்றால் வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வேதத்தை திருப்பி பார்க்க என்று சொன்னால் யாத்ரா 3ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில், அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம், who am I? நான் யார்? இத்தனை பெரிதான இந்த காரியத்தை செய்வதற்கு நான் யார்? நான் எம்மாத்திரம்? இது என்னால் கூடாது. அந்த வேத பகுதியை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது கர்த்தர் அடையாளத்தை கொடுத்தார். பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் மோசே சும்மா போன்னு சொல்லல, அடையாளத்தை கொடுத்தார். அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆனாலும் அடையாளத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற உடனேயும், ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன், உம்முடைய சித்தத்தின்படி நான் செயல்படுகிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி மோசே இடம் கொடுக்கவில்லை. வாசிக்கிறோம், நான் போய் உம்மை குறித்து சொல்லும் போது இஸ்ரவேல் மூப்பரிடத்திலே உம்மை குறித்து பேசும்போது அவர்கள் என்னை பார்த்து கேட்பார்கள், உன்னை கர்த்தர் அழைத்து அனுப்பினார் என்று சொல்லுகிறாயே, உன்னை அனுப்பின கர்த்தருடைய பெயர் என்ன? வாட் இஸ் ஹிஸ் நேம்? அவருடைய நாமம் என்ன என்று கேட்பார்கள். நான் என்னத்தை போய் சொல்வது? நீர் யார் என்பது எனக்கு தெரியாது. நீ சொல்லுகிறீர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களின் தேவன் என்று சொல்லி, I don't know who you are. நீர் யார் என்பது எனக்கு தெரியாது. நான் என்னத்தை போய் சொல்வது? உம்முடைய நாமத்தை குறித்து அவர்கள் இடத்துல கேட்கும் போது என்ன பேரை சொல்றது? வாசிக்கிறோம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்திற்கு ஆண்டவர் கொடுத்த அழகான பதில் எழுதப்பட்டிருக்கிறது 14ஆம் வசனத்திலே, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையினுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக. அடுத்த வசனம் சொல்லுகிறது, மேலும் தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகி இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, I am who I am. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். நாம் வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 1ஆம் அதிகாரத்தை நாம் சற்று திருப்போம் என்று சொன்னால், மத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, யோசேப்புக்கு சொப்பனத்துல ஆண்டவர் சொன்னார், ஒரு பிள்ளை பிறக்க போகிறது, அந்த பிள்ளையை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறப்பான பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். God with us. அவர் நம்மோடு இருக்கிறவர். நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அதே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு சுவிசேஷத்தின் 28ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் 28, 20 மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும்
உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவர் நேற்று இருந்தார், இன்னைக்கு இருக்கிறார், நாளைக்கு இருப்பாரா அப்படிங்கிற கேள்விக்கே இடமில்ல. நேற்று இருந்தவர், இன்றைக்கு இருந்து நம்மை நடத்துகிறவர், நாளைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவர். உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் அவருடைய பிள்ளைகளோடு, அவருடைய பரிசுத்த நாமம் தரிக்கப்பட்ட, அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் முத்தரிக்கப்பட்ட அவருடைய ஜனத்தோடு கூட இருந்து அவர் நடத்துகிறவராகவே இருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் போது திவ்ய வாசகனாய் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் திருப்புவோம் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷத்தின் 21ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தையும் 22ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனங்களையும் நாம் சற்று திருப்பி பார்க்கும் போது, அங்கே ஆண்டவர் பத்ம தீவிலே யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது அவர் தம்முடைய நாமத்தை குறித்து சொன்ன காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன், தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் இலவசமாய் கொடுப்பேன் என்று சொன்னார். 22ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 22:13 நான் அல்பாவும் மேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஆரம்பமும் அவர்தான், முதலும் அவர்தான், முடிவும் அவர்தான், ஆதாரமும் அவர்தான், சகலத்தின் நிறைவும் அவர்தான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னார். நாம் எதன் அடிப்படையில நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும் என்று சொன்னார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் அதன் அடிப்படையிலே அவரை மகிமைப்படுத்த நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட தேவ ஜனமாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வேதத்தை வாசிக்கும் போது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது அந்த யாத்திராகமத்தின் புத்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, I will bring you out of the affliction of Egypt. நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, எகிப்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் சிறையிருப்பிலிருந்து நான் உங்களை மீட்க போகிறேன். வாசிக்கிறோம், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி, தி அஃப்ளிக்ஷன் ஆஃப் ஈஜிப்ட், எகிப்தின் சிறுமையிலிருந்து நான் உங்களை நீக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எகிப்தின் சிறையிருப்பிலிருந்து தம்முடைய ஜனத்தை மீட்பவர் மாத்திரமல்ல, எகிப்தின் சிறுமையிலிருந்து தம் ஜனத்தை மீட்பவர் மாத்திரமல்ல, அவர் செய்ய போகிற இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, அங்கே அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, and I will give this people favor in the sight of the Egyptians, and it shall be when you go that you shall not go empty handed. அவர் தம்முடைய ஜனத்தை வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல, தம்முடைய ஜனத்தை நிறைவாய் அனுப்புகிறவர். சிறையிருப்பை முடித்து கர்த்தருடைய ஜனம் திரும்பி போகும்போது கர்த்தர் ஒரு நாளும் வெறும் கையோடு அனுப்ப மாட்டார். வேதத்துல வாசிக்கிறோம், இங்கே மோசேயை கொண்டு இஸ்ரவேலருக்கு வாக்கு பண்ணின கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் அடையாளங்களை தம்முடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி இருக்கிறார். இன்னொரு அடையாளத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். யோபுவினுடைய புஸ்தகத்தை நாம் சற்று திருப்பும் போது, யோபுவினுடைய சரித்திரத்தின் 42ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யோபு 42:10 கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றின. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் போது கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சிறையிருப்பு மாற்றப்பட்ட போது என்ன நடந்தது? இழந்ததாகவே இருந்துச்சா? அங்கே வாசிக்கிறோம், இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதுவரைக்கும் காணாமல் போன உறவுகள் எல்லாம் தேடி வந்தது, அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் தேடி வந்தது, உடன் பிறந்தவர்கள், அவருடைய துயரத்தில் ஆறுதல் சொல்ல வராதவர்கள் எல்லாம் தேடி வந்தாங்க. வந்தவங்க சும்மா வரல. நம்ம உறவினர் வீட்டுக்கு போனா பழங்கள் வாங்கிட்டு போவோம், இல்லைன்னா பலகாரங்கள் வாங்கிட்டு போவோம். ஆனா யோபுவை நலம் விசாரிக்க வந்தவர்கள் எல்லாம் வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவருடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர்
ஆசீர்வதித்ததனால் 2 மடங்கு பலனை பெற்றான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர். கர்த்தர் நம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றும் போது அவர்களை வெறுக்கையாய் விட மாட்டார், நிறைவோடு கூட அவர்களை திரும்பி வர பண்ணுவார். அதுதான் யாத்திராமத்தின் புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெரிய அடையாளம், பெரிய நற்செய்தி, கர்த்தர் கொடுத்திருக்கிற மாபெரும் வாக்குத்தத்தம். இரண்டாவதாக, நாம் எதை அடிப்படையாய் கொண்டு கர்த்தருடைய நாமத்தின் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும் என்றால், முதலாவது சொன்ன இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறபடினால் அவரை விசுவாசித்து அறிக்கையிட நாம் அழைக்கப்பட்டது. இரண்டாவதாக, வேதம் நாம் கற்றுக் கொடுக்கிற இரண்டாவது காரியம், the Lord reigns. நம்முடைய ஆண்டவர் ஆளுகை செய்கிற, கர்த்தர் ஆளுகிறார். அவர் ஆளுகை செய்கிறபடினால் அவரை மகிமைப்படுத்த, அவருடைய ஆளுகையின் மகத்துவத்தை அறிக்கையிட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வேதத்தை சற்று புரட்டும் போது சங்கீதங்களின் புஸ்தகத்தின் 93ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசித்தோம். அந்த 93ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது அங்கே அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு The eternal reign of the Lord என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. The eternal reign of the Lord, கர்த்தரின் நித்திய ஆளுகை குறித்து இங்கே சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். அந்த 93ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. The Lord reigns. நம்முடைய ஆண்டவர் ஆளுகை செய்கிறவர். அவருடைய ஆளுகை நித்திய காலத்திற்குரியது, அநித்தியமானதல்ல. அது நித்தியமான ஆளுகை, அது அழிந்து போகக்கூடியதல்ல. எந்த காரியமும் அழிந்து போகாது. வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்ன கர்த்தருடைய ஆளுகை மாறாத ஆளுகை, அது நித்திய ஆளுகை. வேதத்தை வாசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகத்தின் 97ஆம் சங்கீதத்தை நாம் சற்று திருப்போம் என்று சொன்னால், 97ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது அந்த சங்கீதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு a song of praise to the sovereign Lord என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆளுகை புரியும் கர்த்தருக்கான புகழ்பா. இலங்கை சங்கீதக்காரர் அங்கே எழுதுகிறார் 97ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்தில், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவுது. கர்த்தருடைய ஆளுகை எங்கே இருக்குதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். வாசிக்கிறோம் அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நாம் வேதத்தை சற்று திருப்புவோம் என்று சொன்னால், அங்கே வேதத்தை நாம் வாசிக்கும் போது 110ஆம் சங்கீதத்தை நாம் வாசித்து பார்க்கும் போது 110ஆம் சங்கீதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு announcement of the Messiah's reign என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேசியாவின் ஆளுகை குறித்ததான அறிவிப்பு. இங்கே சங்கீதக்காரனாகி தாவீது எழுதுகிறார், மேசியா வருவார், மேசியா வந்து இந்த பூமியை ஆளுகை செய்வார், அவருடைய ஆளுகை எப்படிப்பட்டது என்று சொல்லி எழுதுகிறார். வாசிக்கிறோம் அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. முதல் 3 வசனங்களை நாம் சற்று திருப்பி பார்க்கும் போது, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தினாலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய ஜனம் உமக்கு பிறக்கும். அங்கே தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் வசனத்துல, அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார், விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் ஆளுகை செய்யும் போது கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவர் யாராயிருந்தாலும் சரி, தேசத்துக்கு அதிபதியா இருந்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய நீதியின் செங்கோலை நீட்டும் போது அவருடைய தலைகளை நொறுக்கி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ஆளுகை நீதி உள்ள ஆளுகை. இன்னும் நான் வேதத்தை வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 11ஆம் அதிகாரத்தை நாம் சற்று திருப்போம் என்று சொன்னால், அங்கே ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோண்டி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த அதிகாரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு The reign of Jesse's offspring என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாயின் சந்ததியில் தோன்றும் அவருடைய ஆளுகை வல்லமை, அந்த ஆளுகையின் மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அங்கே வாசிக்கிறோம், இந்த ஆளுகை எப்படிப்பட்ட ஆளுகைன்னா நீதி உள்ள ஆளுகை.
a righteous. He will reign his people with righteousness. நீதியோடு தம்முடைய ஜனத்தை அவர் ஆளுகை செய்வார். வாசிக்கிறோம் அந்த வேத பகுதியில நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு 3ஆம் 4ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. கண் காண்டபடி அவர் ஆளுகை செய்கிறவர் அல்ல. சாட்சிகள் ஒத்திருக்குதுன்னு சொல்லி பொய் சாட்சியும் மெய்யான சாட்சி நம்பி அவர் ஆளுகை தீர்ப்பு செய்கிறவர் அல்ல. பரிதானங்களை விரும்பி பரிதானங்களை பெற்றுக்கொண்டு தீர்ப்பு செலுத்துகிறவர் அல்ல. அவர் ஆளுகை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா நீதியான ஆளுகை. அவர் நீதியின்படி ஆளுகை செய்கிறவர். கண் கண்டபடி தீர்ப்பு செய்ய மாட்டார், காது கேட்கிறபடி தீர்ப்பு செய்ய மாட்டார். நீதியின்படி அவர் தீர்ப்பு செய்கிறவர். நம்முடைய வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை அவர் சங்கரிப்பார் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் எதை அடிப்படையாய் கொண்டு கர்த்தர் மேல் உள்ள நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடணும்னா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதை கொண்டு, இரண்டாவதாக கர்த்தர் ஆளுகிறவர் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை அறிக்கையிட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக நாம் வேதத்தை வாசிக்கும் போது, நாம் வேதத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், he is supreme over all things. He is supreme over all things. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை நாம் சற்று திருப்புவோம் என்று சொன்னால், கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை உள்ள அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு preeminence of Christ. the preeminence அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விளக்கம் என்னன்னா, high status, importance owing to mock superiority என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், எல்லாவற்றிற்கும் மேலானவர். அவருக்கு மேலானது பிதா மாத்திரம்தான், வேற எவரும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அதே கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை அந்த பகுதியை வாசிக்கும் போது அந்த வேத பகுதி நமக்கு கற்றுக்கொடுக்கிற காரியம் reconciled in Christ. கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ஒப்புரவாக்கப்படத்தக்க கிருபையை நாம் பெறுகிறோம். இந்த வேத பகுதி 2 காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். முதலாவது, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் மேற்பட்டவர். வாசிக்கிறோம் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை உள்ள அந்த பகுதியை வாசித்து பார்க்கும்போது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவையுமாய் காணப்படுகிறவைகளும் காணப்படாததுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் என்று பவுலப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் முதற் பேரானவர், ஆதியும் மரித்தோரில் எழுந்தவருமாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாராம்? அவர் அங்கே அந்த அதிகாரத்தின் அடுத்த பகுதியை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை ஒப்புரவாக்குகிறார். எதை அடிப்படையாய் கொண்டு? தம்முடைய சொந்த ரத்தத்தை கொண்டு. 20, 21 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றப்பட்டவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்று பவுலப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். அதே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை நாம் சற்று புரட்டி பார்க்கும்போது, எபேசியருக்கு எழுதின நிருபத்தின் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது
13ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வருகிற வசனத்தில் எழுதுகிறார், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அங்கே தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிற எப்படியெனில், அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதிறத்தாரை உண்டாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகி நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொண்டு அதனால இருதிறத்தாரை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லப்படும். விருத்த சேதனம் உள்ளவர்களையும் விருத்த சேதனம் இல்லாதவர்களையும் கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஒப்புரவாக்கி இருக்கிறார் பிதாவாகிய தேவனோடு கூட. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை, அவரே எல்லாவற்றிற்கும் மேலானவர். கடைசியாக வேதத்தை வாசிக்கும் போது He is the Lord and God. அவரே ஆண்டவர், அவரே தேவன். அவரே ஆண்டவர், அவரே தேவன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 20ஆம் அதிகாரத்தை நாம் சற்று திருப்பும் போது 24ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை உள்ள அந்த வேத பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு Seeing and Believing. Seeing and Believing. கண்டு விசுவாசித்தல், கண்டு விசுவாசித்தல். இங்கே தோமாவின் வாழ்க்கையின் நிலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா சீசனும் நாங்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொன்ன போது இதை தோமா அதை ஏற்றுக்கொள்ளலாம் சொன்னான். நான் அவரை பார்க்கணும், அவர் கையில் ஆணினால் உண்டான காயத்துல என் விரலை நான் விட்டு பார்க்கணும், அவருடைய விழாவிலே ஈட்டினால் குத்தப்பட்ட அந்த இடத்துல என் கையனை போட்டு பார்ப்பேன். 8 நாளைக்கு பின்பு அந்த தோமாவும் மற்ற சீசர்களோடு, சீமோனோடு மற்ற சீசர்களோடு அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவில் வந்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார், உங்களுக்கு சமாதானம் சொன்னார். சொல்லிட்டு தோமாவை கூப்பிட்டு சொன்னார், தோமாவே நீ வா, நீ வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னார். அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு மிக அழகா. தோமா என்ன வார்த்தை சொன்னாரோ, 8 நாளைக்கு முன்னால என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தையில ஒண்ணு கூட அடிப்பிசகல, அப்படியே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வாசிக்கிறோம், அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு 27ஆம் வசனத்துல, பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலை போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. அங்கே அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து தன்னிடத்துல சொன்ன போது தோமா ஓடி போய் விரல அவருடைய காயத்தினால் உண்டான, ஆணினால் உண்டான அந்த காயத்தில் அவருடைய கையில விட்டு பார்க்கல, அவருடைய விழாவிலை தன் கையை விட்டு பார்க்கல, மாறாகவும் சொன்னான், என் ஆண்டவரே என் தேவனே. இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார், தோமாவை நீ என்ன கண்டதுனால விசுவாசித்த, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். Jesus said to him, Thomas, because you have seen me, you have believed. Blessed are those who have not seen and yet have believed. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு விஷயம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? ஒருவேளை இன்னைக்கு கர்த்தருடைய மகத்துவத்தை அறிக்கை பண்ணும் ஒரு நாளிலே நாம் இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். கர்த்தர் ஆளுகை செய்கிறவர், அவரே எல்லாவற்றிற்கும் மேலானவர். கர்த்தரே ஆண்டவர், கர்த்தரே தேவன். ஒருவேளை இந்த தோமாவை போல கண்டுதான் விசுவாசிக்கக்கூடியவர்களா நாம் இருக்கிறோமா? இன்னைக்கு உலகமெங்கும் இந்த நோய் தொற்று பயங்கரமாய், அவர்களை பூதகரமாய் அது பெருகிக் கொண்டே இருக்கிறது. அநேக உயிர்களை வாரி கொண்டு போகிறது. மருத்துவர்களால் அதற்கு பதில் சொல்ல முடியல, என்னென்னு அவங்க திணறி கொண்டிருக்கிறார்கள். விஞ்ஞானத்தினால் தடுத்து நிறுத்த முடியல. விசுவாசத்தினால் சகலத்தை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பிதாவானவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அவர் நமக்கு தந்திருக்கிற காணாமல் விசுவாசிப்பவர்களாம் பாக்கியம் பெற்றவர்கள். இன்னைக்கு நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? கண்டு விசுவாசிக்கிற, தடவி பார்த்து இது இருக்குன்னு உறுதி. ஆராதனை கீதங்கள் 375, கீதங்கள் 180. ஆராதனை கீதங்கள் 375, கீதங்கள் 180. ஒரு சில சரணங்களை மாத்திரம்.
ஜெபமனக்கடவோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கிறிஸ்துவே ஆண்டவர், கிறிஸ்துவே தேவன் என்பதை விசுவாசித்து அறிக்கையிட திருச்சபையாய் அழைக்கப்பட்டது நல்ல நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துவதற்கு போதுமானவர் என்பதை நான் விசுவாசித்து பரிசுத்த நாமத்தின் மகத்துவத்தை அறிக்கையிட தேவரீர் எங்கள் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் ராஜரையும் பண்ணுகிறீர். தகப்பனையுடைய ஆளுகை சர்வ லோகத்துக்கு ஒரே ஆளுகை. தகப்பனையுடைய ஆளுகையின் மகிமையினால் வானத்தின் பூமியும் அண்ட சராசரத்தை வாய்ப்புடைய எல்லாவற்றையும் நிரப்புகிறீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் உண்மையே ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, தேவாதி தேவனாக இதே சிம்மாசனத்தில் ஏற்றிக்கொண்டு திருச்சத்திற்கு அர்ப்பணித்து செயல்பட ஏற்ற கிருபை எங்களுக்கு தரும்படியாய் தெய்வீக பரிசுத்தத்தினால், தெய்வீக கிருபையினால், இரக்கங்களினால் கர்த்தரை முடிசூட்டும்படியாய் செய்கிறோம். தகப்பனே, நீரே எல்லாவற்றுக்கும் மேலானவர், ஆதியும் அந்தமும் ஆண்டவரே, மரித்தோரின் முதற்பலனுமாக கிறிஸ்து எங்களுக்காய் அருளப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் வெற்றி பெறுகிறோம். கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவோடும் ஆண்டவரே உலகத்தின் அனைத்து மக்களோடும் கிறிஸ்துவுக்குள் ஒப்புரவாக்கப்படுகிறோம். கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி பிதாவோடும் ஆண்டவரே இந்த உலகத்திலே விசுவாசிக்கிற பிள்ளைகளோடும் எங்களை ஒப்புரவாக்கி இருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாய் ஒப்புரவாக்கப்பட்ட நாங்கள் உடைய சமாதானத்தின் தூதுவராய், உடைய நீதியின் நிலைநாட்டு பிள்ளைகளாய், உடைய மகிமைக்கு பங்காளிகளாய் நாங்கள் செயல்பட ஏற்ற கிருபையை எங்களுக்கு தரும்படியாய் சொல்லிக்கிறோம். சேஷமாக தகப்பனே, நீரே கர்த்தர், நீரே தேவன். ஆண்டவரே, காண்கிறதினால் விசுவாசம் கொள்கிற ஜனமாயினார் காணாமல் உடைய மகத்துவங்களை, பரிசுத்த வேத சத்தியங்களை உணர்ந்து அந்த வேதத்தின் உன்னத வல்லமையை நாங்கள் உணர்ந்து விசுவாசித்து அறிக்கை செய்து சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தாவே கிருபைதான். இந்த உலகத்தின் பலவிதமான காரியங்களை கண்டு அஞ்சி அடங்கி போகிற ஜனமாயினார்கள் தேவ சுத்தத்தை, தேவ நீதியை நிறைவேற்றும் பிள்ளைகளால் கர்த்தருடைய பரிசுத்தாவின் வல்லமையை கிருபை பெற்ற ஜனமாய் கர்த்தருக்கு மகிமையாய் ஆண்டவரை விசுவாசமாய் வாழ்ந்து வெற்றி சிறக்க எப்படி இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தந்தாலும் அவருக்கு நாங்களும் ஆண்டவரை உலகத்தையும் மாம்சத்தையும் விசுவாசிகளுடைய அனைத்து கிரைகளை பாதாளத்தையும் மரணத்தையும் வெற்றி சிறக்கக்கூடியவர்களாய் செயல்பட ஏற்ற கிருபை சேஷமாய் இந்த உலகையே அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற இந்த வியாதிக்காக, இந்த நோய் தொற்றுக்குள்ளாகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய், அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்களுக்காய், தாதிகளுக்காக, அவர்களுக்கு உதவி செய்கிற ஒவ்வொருவருக்காய் தகப்பனை நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தையே ஆண்டவரே இந்த நோய் தொற்றானது அசைத்திருக்கிற சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறேன். தகப்பனை எலியாவும் கர்த்தரே தெய்வம் என்கிற காரியம் நிரூபிக்கப்படத்தக்கதான ஏற்ற அனுகிரகத்தை கர்த்தர் தரும்படியாய் சொல்லியிருக்கிறோம். நீ மகிமை விளங்கப்படும் சுவாமி. ஏற்ற காலத்துல ஏற்ற காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று வாக்குரைத்தாங்க. நீ வாக்கு மாறாத நல்ல நேசன். உம்முடைய சித்தம் நிறைவேற தாழ்த்துகிறோம். பிள்ளைகளுக்கு ஏற்ற பாதுகாப்பை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவென்று சொன்ன வார்த்தை நிறைவேற்ற உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற சகல கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதமாவதாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் வல்லமையினால் அவை அனைத்தும் நிர்மூலமாக்கப்படுவதாக எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டார். ஆகையால் கொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வார்த்தை உன்னதமான கர்த்தரை தங்களுக்கு தாபரமாக கொண்டிருக்கிற உன்னதமான கர்த்தருடைய சட்டைகள் நிலவிலே அடைக்கலம் கொண்டிருக்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் விளையாட்ட ரத்தத்தை தன்னுடைய வாசலும் நிலைக்காணியும் நிலை சட்டங்களிலும் தங்கள் நெற்றிகளிலும் பூசிக் கொண்டிருக்கிற எந்த குடும்பத்தையும் அணுகாதிருக்கிறதற்காய் தகப்பனை சங்காரத்துடைய சங்காரத்துக்கும் அவருடைய உருவின பட்டயத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்து சிந்தனை
வீடுகளை இழந்து விதமான வழிகளை எண்ணி திகைத்துக் கொண்டிருக்கிற அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் எப்படி உடைய சமூகத்தை வந்து எட்டினதோ அதே போல உடைய பரிசுத்த நாமத்தை நோக்கி முறையிடுகிற உடைய பிள்ளைகளை முறையிடுங்கள் அல்ல சமூகத்தை வந்து எட்டுவதா கர்த்தர் ஏற்ற காரியங்களை செய்கிறவனுக்காய் தகப்பனை சிறையிருப்பை திருப்பும் போது எங்களை வெறுங்கையாய் அனுப்புகிறவர்கள் எங்களை நிறைவாய் அனுப்புகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். எங்கள் நிச்சயத்தை பெற்றவர்களார் உண்மையால் நாங்கள் திருப்தியாக்கப்பட்டோம் என்கிற நிச்சயத்துடையவர்களார் நாங்கள் உமக்காய் வாழ்ந்து சுகித்திருக்கிற கிருபைதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொண்டு நடக்கிறார். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு பராமரிப்புக்கு உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரகாசித்து உங்கள் மீது கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது உங்கள் கிருபையும் சமாதானமும் கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக ஆராதனை கீதங்கள் 394, கீதங்கள் 185. ஆராதனை கீதங்கள் 394, கீதங்கள் 185. எங்கள் கண்மலை மீட்பெருமாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானம் சமூகத்தில் எப்பதைக்கு பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடைய செலவு